ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கொஞ்சம் ஹாபெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் லைட்டாக அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எல்லாமே சீக்கிரமாகவே விடிஞ்சிருது. நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. தூங்கி எழும்பும் போதே நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. தூங்க போகிறப்பவும் மேக்ஸிமம் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது. இன்னும் போக போக நிறைய நேரம் வெளிச்சமாக இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால நல்லா இருக்குது. இல்லைன்னா எப்போவுமே டார்க்காகவே இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக, இந்த மாதிரி குளிராக இருக்கும், டார்க்காக இருக்கும். இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் வெளிச்சம், அப்புறமா நல்லா கிளைமேட்டும் இருக்குது. இப்போ என்னென்னா, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்போகலாம் என் சின்னது கேட்கும், அதுக்குள்ளேயே வந்துட்டிங்களா, சீக்கிரமாகவே வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும். ஏன்னா வெளிச்சமாகவே இருக்கப்போவே வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அதனால அப்படி கேட்பா. அதே மாதிரி டின்னர் சாப்பிட போகிறப்போ, இப்போ என்ன சாப்பிட போகிறோம், டின்னரா லஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிரும். அந்த மாதிரி இருக்கும். பட் இதுதான் நல்லா இருக்குது. கொஞ்சம் வெளிச்சம், எப்போவுமே வெளிச்சமாக இருக்குது. இவ்வளோ நாள் எப்போவுமே டார்க்காக இருந்த மாதிரி இருக்கும். எந்திக்கும் போதும் டார்க்காக இருக்கும், சீக்கிரமாகவே இருட்டிடும். இப்போ அப்படி இல்லை, எல்லாமே அப்படி நேர் ஆப்போசிட்டாக இருந்துகிட்ருக்குது. இது ஒரு 6 months அப்படி போகும், 6 months அப்படி. பட் நல்லா தான் இருக்குது. அப்படியே ரைஸ்லாம் கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் செடிக்கு விட்டுறதுக்காக. அப்படியே ரைஸும் வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி லஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் இருக்குது, பசங்களுக்கு லீவு தான். ஸோ அப்படியே குக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பருப்பு குழம்பு தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இனி பருப்பு குழம்பு வச்சுட்டு அப்புறமா இன்றைக்கி பொரியலுக்கு கீரை இருக்குது. ஸோ கீரை பொரியல் வச்சிடலாம் தான். இன்றைக்கி ஆக்சுவலாக மார்னிங் குக் பண்ண வேண்டாம் தான் நேற்று நைட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா இப்போ 1 வீக்காக பசங்களுக்கு லீவ் இருக்கனால இவங்களுக்காக மட்டும்தான் நம்ம மார்னிங்கே எல்லாம் குக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க இன்றைக்கி நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் லேட்டாக பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா மார்னிங் எழுந்திரிச்ச உடனே மனசு கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு லஞ்சு எப்படியும் அங்கே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு டைம் கரெக்டாக அமையாது, கடைக்கு போக முடியுமா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே அப்படி தான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படி கொடுத்து விடாமல் இருக்கப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லஞ்சு கிடைக்கிறதுக்கு. அப்புறம் பீஸா, பர்கர் அந்த மாதிரி ஏதாவது தான் கிடைக்கும். அதுவும் சில நேரத்தில் கிடைக்காம ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ் பக்கத்தில் அப்படி நியராக ஷாப்லாம் இல்லை. அதனால சரி மனசு கேட்கல, சரி அதனால் பருப்பு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. பருப்பு குழம்பு கீரை இருந்துச்சு. ஸோ கீரை பொரியலும் வச்சிடலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படியே இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காய் சட்னியும் அரைச்சிட்ருக்கிறேன். நேற்று ஹேர் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, இது இப்படி தான் பண்ணியிருந்தேன், ஸ்டெப் கட் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி கொண்டு போடுறதுக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா அப்படி பண்ணியாச்சு. அப்படியே எங்கள் பொரியலுக்கும் கீரை கட் பண்ண போகிறேன். கீரை பொரியல் பண்ணிவிட்டு அப்படியே தோசையும் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சிடும். இங்கே தோசையும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இனி பொரியல் மட்டும்தான். பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி அதை தாளித்து விடணும்.
இனி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே லஞ்ச் பேக் பண்ண வேண்டியதுதான். கீரை பொரியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கீரை வந்து ஆக்சுவலாக டக்குன்னு வெந்துடும், அதனால் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அப்படியே பேக் பண்ணிட்டேன். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இந்த கேட்டு பாருங்கள், 2 கேட்டும் சூப்பராக ப்ரௌன் கலரில் புசு புசுன்னு இருக்கும். நாங்கள் இதை ஜிஞ்சர் பிரெட் கேட்டுன்னு சொல்லுவோம். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். 2 பேரும் இன்றைக்கி வெளியே வந்து உட்காந்துருந்தாங்க. அதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்படியே நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். தோசை, அப்புறமா சட்னி, கூடவே நேந்திரப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஹனி போட்டிருக்கேன். அதுவும் சாப்பிட போகிறேன். பசங்கள்லாம் இன்னும் எந்திக்கவே இல்லை. இப்போ லீவுனால ரொம்ப லேட்டாக தான் எந்திக்கிறாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் பசங்கள்லாம் எந்திரிச்சாங்க. It tastes like strawberry again. It tastes like blackcurrant. Mommy, why do you left some banana there? It's for you. Really? What tasty readers did you put today to eat? Dosa and chutney. My favorite dishes. I'm so lucky today. Why Mama? Sister has a plan today outside to prank Anthony in the flat 3, I think. No. Flat 2? Then what? I'm pranking him.
Then who? We're pranking Ben. Oh. It's gonna be funny. We're But gonna pop balloons. Then. But did we have balloons for my birthday? Like those were like the green, like that, and like that. We have blue ones, but everyone take the blue ones. So they are my favorite color, blue. So get back. அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் அப்படியே கீழே வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். பசங்க சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் நேரம் வெளியே வந்துட்டு அங்கே வந்து நிறைய ஹார்ஸ்லாம் நின்றுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் டக்கு அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பசங்க கூட வெளியே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அதோ பாருங்கள் ஹார்ஸ்லாம் நிற்கிது. ஹார்ஸுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக, பீஸ் எல்லாம் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் போடல, அந்த ஹார்ஸ் போட்டிருந்தேன். அங்கங்கே ட்ரெஸ்ஸை கழுத்தியும் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பசங்க கூட வெளியே வந்துட்டு இருந்தேன். இங்கே டக்கு பாருங்கள், 2 டக்கும் ஜாலியாக அப்படியே தண்ணியில் விளையாடிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் இருந்தோம். It's mostly swans though. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ப்ரெட் பண்ண ஆரம்பித்தேன். பசங்களுக்கும் கொடுத்துட்டு ஈவினிங்க்கு ப்ரெட் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு தான். ஸோ மாவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் கூடவே ஈஸ்ட்டு போட்டிருக்கிறேன். ஈஸ்ட்டு, சுகர், பட்டர், அப்புறம் சால்ட் எல்லாமே போட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ப்ரெட்டு பண்ணிக்கிட்டேன். சீக்கிரமாக முடிஞ்சிடும், நல்லாயிருக்கும், நல்லா வரும். ஸோ நல்லா அப்படியே பண்ணியாச்சு. பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டுட்டேன். இனி கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி தான், ரொம்ப ஹாட்டெல்லாம் இல்லை, நம்மளால் கை வச்சு பசைகிற அளவு தான். அந்த தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணி விடவே சூப்பராக வரும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்காக மூடி வச்சுட்டு நான் இனி ரெஃப்ரெஷ் ஆக போகிறேன். அது ரெடி ஆகட்டும். சூப்பராக ரெடியாகி இருந்துச்சு. இனி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். இனி அப்படியே ரோல் பண்ணி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ வைக்க வேண்டியதுதான். இனியும் ரைஸ் ஆகிறதுக்கு மூடி வச்சிட்டேன்.
நல்லாவே அழகாக ரைஸ் ஆகி வந்திருந்து இனி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இது ஆக்சுவலாக ப்ரௌன் ப்ரெட்டு, நம்ம சாண்ட்விச்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ப்ரெட்டு. ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்துருந்துச்சு. இனி நம்ம ஸ்லைஸ் பண்ணி சாண்ட்விச் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். சூடாக ஆவி பறக்க தான் இருக்குது, சூப்பராக வந்துருந்துச்சு. அவ்வளோ தான், இன்னைக்கு எங்களோட டே இப்படி தான் போச்சு. இனி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.